வணக்கம் நேர்களே. இந்த காணொளியில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நே நேற்றைய முன்தினம் நான் ஒரு காணொளி லைவாக பதிவு பண்ணியிருந்தேன். நேரடி ஒளிபரப்பு மூலமாக நான் பதிவேற்றம் பண்ணதில் என்னுடைய குரல் பதிவு அந்த காணொளியில் கேட்காம போயிடுச்சு. அதே மாதிரி கேமராவும் கொஞ்சம் தெளிவில்லாமல் அந்த அந்த பேப்பரை படம் பிடிச்சிருது. அந்த தவறுக்காகத்தான் இப்போ நான் மறு காணொலியாக இதை பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். தமிழக அரசு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் முதல்வர் ஜோசப் விஜய் கரூர் நடந்த மாநாட்டில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். அரசு அலுவலகங்களில் அதிகாரிகளோ வேறு யாராக இருந்தாலும் லஞ்சம் கேட்டால் தர முடியாதுன்னு சொல்லுங்கள், ஏதாவது நான் பார்த்துக்கிறேன், தைரியமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தமிழக மக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொலைபேசிகள் இப்போ நாளிதழில் வந்திருக்கு பாருங்கள். அந்த சென்னை தலைமை அலுவலகத்துடைய லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய தொலைபேசி எண்களும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 9498180936 வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதோட அவங்களோட இமெயில் முகவரியும் கொடுத்துருக்காங்க. dvac@nic.in சொல்லி ஒரு இமெயிலும் கொடுத்துருக்காங்க. இந்த முகவரியில் நம்மளுடைய புகாரை நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க உடனே நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இது தொடர்பான சில கியூஆர் கோடு நானே உருவாக்கியிருக்கேன். அது என்னென்னு நான் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வெளியிட்ட இது லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த கியூஆர் கோடெல்லாம் வெளியிடலைங்க. தமிழக அரசோ லஞ்ச ஒழிப்புத்துறையும் இந்த கியூஆர் கோடை அவங்க கிரியேட் பண்ணல. நானாக தான் சொந்த முயற்சியில் கிரியேட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த கியூஆர் கோடு தான். இந்த கியூஆர் கோடு இது நானாக உருவாக்குனது தான். இதில் என்ன இருக்குன்னு சொன்னீங்க, இதில் உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் உங்கள் மொபைல் மூலமாக நீங்கள் ஸ்கேனும் பண்ணிக்கலாம். ஏன் இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இது என்ன வரும்னா, லஞ்ச ஒழிப்புத்துறையோட அந்த வாட்ஸ்அப் மொபைல் நம்பரும் அவங்களுடைய மின்னஞ்சல் இமெயில் முகவரியும் ரெண்டும் கலந்த மாதிரி தான் இந்த கியூஆர் கோடில் நான் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, 3 விதமான கியூஆர் கோடு நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேற ஒரு மொபைலில் இருந்து நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் ஸ்கேன் பண்ணியே நீங்கள் உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிக்கலாம். விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி போட்டுக்கணும், நீங்கள் சேவ் பண்ணி, நான் அப்படி தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சிலர் சேவ் பண்ணுறதுக்கு சுயபேதனைப்படுவாங்க, டைப் பண்ணுறதுக்கு சுயபேதனைப்படுவாங்க. அதுக்காகத்தான் நான் இந்த கியூஆர் கோடை கிரியேட் பண்ணியிருந்தேன். இந்த கியூஆர் கோடை எப்படி ஸ்கேன் பண்ணால் அது லைவாக காட்டுதுன்னு நான் இதில் ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் அது ஆக்சுவலி ஸ்டெப் ரெக்கார்டில் ரெக்கார்ட் ஆகலை. சரிங்களா? இந்த கியூஆர் கோடு நீங்கள் தாராளமாக ஸ்கேன் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டாவது கியூஆர் கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் கியூஆர் கோடில் இமெயில் முகவரியும் வாட்ஸ்அப் நம்பரும் தான் இதில் இருக்கும். வேறு எதுவும் இதில் இருக்காது. இன்னொரு ரெண்டாவது கியூஆர் கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் உங்களுக்கு அடுத்த இதில் காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு வரும். இது உங்களோட நண்பர்களுக்கோ உறவுகளுக்கோ நீங்கள் இந்த கியூஆர் கோடு ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அவங்களுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டெப் ரெக்கார்டு மூலமாக நான் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அது எப்படி உள்ள ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் அது ரெக்கார்ட் ஆகலை. ரெக்கார்டு இதில் காட்டலான்னு சொல்லி பார்த்தா நான் ஆகலை. பாருங்கள், இந்த ரெண்டாவது கியூஆர் கோடு என்னன்னு சொல்லி பார்த்து இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா dvac@nic.in சொல்லி ஜிமெயில் ஓப்பனிங் பேஜ் காட்டும். நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா, உங்கள் கியூஆர் கோடு மூலம் ஸ்கேன் பண்ணிங்கன்னா டைரெக்டாகவே இமெயில் முகவரிக்கு போயிருங்க. உங்களோட இமெயில் முகவரி ஓட இந்த சென்டிங் இமெயிலில் இது நிற்கும். அப்போ உங்களோட புகாரை நீங்கள் டைப் பண்ணி அதுக்குண்டான ஆதாரங்களாக நீங்கள் வச்சு நீங்கள் அனுப்பலாம். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இந்த இமெயில் நீங்கள் அனுப்பலாம். அதுக்காக இந்த இமெயில் இதில் இமெயில் மட்டும்தான் வரும், வேறு எதுவும் வராது. முதல்ல காட்டின கியூஆர் கோடில் இமெயில் முகவரியும் மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் மொபைல் நம்பரும் இருக்கும். ரெண்டாவது கியூஆர் கோடு, இந்த கியூஆர் கோடில் இமெயில் முகவரி மட்டும்தான் இருக்கும். இதுக்கு அடுத்தது மூணாவது ஒரு கியூஆர் கோடு வரும். அந்த கியூஆர் கோடு என்ன பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் நம்பர் வைப்பாங்க. இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா கியூஆர் கோடு மட்டும்தான் வரும். சரி, இந்த கியூஆர் கோடு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் தான் வரும். சரிங்களா? வாட்ஸ்அப் நம்பர் தனியாக ஒரு கியூஆர் கோடு, இமெயில் தனியாக ஒரு கியூஆர் கோடு, ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு கியூஆர் கோடை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது தமிழக அரசோ லஞ்ச ஒழிப்புத்துறையோ வெளியிடலை, நானாக தான் உருவாக்கியிருக்கேன். சரிங்களா? நீங்கள் தைரியமாக இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணலாம். அந்த செய்தி பிரசுரத்தில் அந்த மொபைல் நம்பரையும் வாட்ஸ்அப் நம்பரையும் அந்த இமெயில் முகவரையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதனால் நீங்கள் தாராளம் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொளி உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ ஷேர் பண்ணுங்கள். தமிழக அரசுக்கு நாம் உறுதுணையாக இருக்கலாம். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவருக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
ஏன்னா ரொம்ப தைரியமாக வந்து அரசு அதிகாரிகளுக்கு எதிராக அவர் இந்த சாட்டையை வந்து சொல்லிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 50 வருஷமாக வந்து நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? அதை தடுக்கிறதுக்காகத்தான் அவர் இந்த முயற்சி எடுத்துகிட்டு இருக்காரு. நாம் பொதுமக்களை நாம் வந்து இதுக்கு வந்து முழுக்க முழுக்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து லஞ்சத்தை ஒழிக்கலாம். நம்ம தைரியமாக கேள்வி கேட்கலாம், பயப்பட வேண்டியதில்லை. கடந்த ஆட்சிகளில் வந்து தான் நம்ம கையெழுத்து போட மாட்டாங்க, நமக்கு சான்றிதழ் கிடைக்காதுன்னு பயந்துட்டு இருப்போம். இனிமேல் அந்த பயப்பட வேண்டியதே இல்லை. அவங்கெல்லாம் இனி நம்மளை பார்த்து பயப்படுற காலம் உருவாயிருக்கு. இது வந்து அரசுக்கு ஆதரவாக நான் பேசலை. நம்மளுடைய கோரிக்கைகளும் மனுக்களையும் வந்து நிராகரித்து எத்தனையோ காலங்கள் அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் இப்போ இந்த நடவடிக்கை வந்து தமிழக முதல்வர் எடுத்திருக்காரு. அதனால் நம்ம பொதுமக்களை நாம் அனைவரும் வந்து இந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு நீண்ட கால போராட்டம். வந்து யாரா இது வந்து சரி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. நேரில் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் வந்து வேறு தகவலோடு மீண்டும் சந்திப்போம். இந்த காணொலியை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.